வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். முதலில் அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாக போகிறார். செவ்வாய் பகவான் மிதுனமனையில் இருக்க இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. புதன் பகவான் கன்னிமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி துலாமனைக்கு பெயர்ச்சியாகிறது. சூரிய பகவான் கன்னிமனையில் இருக்க அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி துலாமனையில் வந்து நீச்சமாக அமரப்போகிறார். கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க, சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே துலாமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய 13/10/2024 அன்று விருச்சிக மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் கும்பமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் வக்ரமாக அமர்ந்திருக்க, இந்த மாதத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் சூரிய பகவான் நீச்சம். ஸோ இந்த அமைப்பின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக போகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கு. ஸோ 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5க்குரியவனான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சம். அதே போல பாக்யாதிபதியான சூரியனும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சம். ஸோ இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அதன் பிறகு, அதாவது இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். லாபஸ்தானாதிபதியோடு கூடியிருக்க போகிறார். அப்போ அக்டோபர் 10, 11, 12 இந்த 3 நாட்கள் லாபாதிபதியோட சேர்ந்து அந்த புதன் பகவான் இருக்கிறதுனாலையும் 9ஆம் அதிபதியான சூரியனோடு அந்த புதன் இருந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் 9, 10க்குரியவன் இணைந்திருந்தாலே அங்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. அப்போ தொழிலில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த தனுசு ராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயில் சில தொகை, அதாவது குறிப்பிட்ட ஒரு அமைப்பு, அதாவது ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு அதை தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும். அதாவது கோயில் திருப்பணிக்காக செலவு செய்யக்கூடிய தன்மையும் கொடுக்கும். அப்போ என்ன, 10ஆம் அதிபதி நன்றாக இருக்கார், வேலை நன்றாக இருக்க போகிறது, தொழிலும் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை. அப்போ நீங்கள் போய் எதிர்ப்பாளர்களுடைய வீட்டில் இருக்கிறதுனால எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், பகை சார்ந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். மற்றபடி தொழில் விஷயம், வேலை விஷயம் நன்றாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாயும் உங்க ராசியை பார்க்கிறார். இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். அப்ப என்ன நடக்க போகிறது, 5க்குரியவன் 8ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அப்போ சூரியனும் போய் நீசமாகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள, அதாவது அந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 8ல் போய் இருக்கின்ற காரணத்தாலும் தகப்பன் ஸ்தானம், அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் நீச்சமாக, நீச்சம் என்றால் என்ன, தியானத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறதுனால இந்த மாதம் அந்த பூர்வீகம் சார்ந்த
பாகப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கடன், நோய், எதிர்ப்பு, பகை இதெல்லாம் போகக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 6ஆம் இடத்தை 6ஆம் அதிபதியை பார்க்குறார். அதாவது இந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிக்கு வரை சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வமாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்னென்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு அப்படிங்கிற இடம். ஸோ அந்த இடத்துலயும் உங்க ராசிநாதன் வக்ரமா இருக்கார். அப்போ இந்த ஏரியாவை நீங்க டச் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள போனீங்கன்னா வலியை தரும் என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த தனுசு ராசி அன்பர்கள். சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார், அது வக்ரம் பெற்று பார்க்கிறார். ஸோ இதுவரைக்கும் ஒரு நல்ல தனம் கொடுக்கவில்லை, அதாவது ஒரு பொருளாதார உயர்வு தரவே இல்லை அப்படின்னா இந்த மாதத்திலிருந்து வக்ரம் அப்படின்னு என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் தனக்காரகன் தனஸ்தானத்தை அதை பார்த்தும் நமக்கு ஒரு நல்ல திருப்தியான தனத்தை தரல, பொருளாதார ரீதியில் நல்ல தொழில் செய்கிற அந்த தொழிலுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சுக்கிரன் 12 மறைஞ்சிருக்கார்லவா, அப்போ நிறைய செலவு செய்யக்கூடிய தன்மை இருக்கும், வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் என்கின்ற அமைப்பு. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பம் ஏன்னா நீங்கள் குடும்பத்தை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ குடும்பத்தில் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருந்தாலும், சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இப்போ இந்த மாதம் பெரியோர்களுடைய துணையோட இருவரும் ஒன்று சேரக்கூடிய தன்மை, அதாவது கொஞ்சம் பிரிவினை இருந்திருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, நம்ம கணவர் தான் நம்ம மனைவி தான் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு சரி செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். இதுவரைக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது, என் பேச்சை கூட யாரும் கேட்கலை என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ வாக்குஸ்தானம் பலிக்கப் போகிறது. உங்களுடைய பேச்சாற்றல் பிரமாதமாக இருக்க போகிறது. எதை எப்படி பேசணுமோ அதை அப்படி கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் இருக்க போகிறது. என புத்திசாலித்தனத்துக்கு காரகன் அல்லவா அந்த புதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அது 10ஆம் 11ஆம் இடத்தில் இந்த மாதம் இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் மேம்பட போகிறது. அறிவுத்தன்மை அதாவது பிரகாசமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 3ஆம் இடத்துல சனி வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். 3ஆம் இடத்துல சனி இருப்பது நல்லது. முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை. எந்தெந்த விஷயங்களில் தடைப்பட்டு கொண்டு இருந்ததோ, எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் இருந்து கொண்டீர்களோ அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசு ராசிக்கு அமையும். அதாவது தைரிய வீரியம் மேம்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்போ சுகஸ்தானத்தை ஏதாவது கெடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் குரு உங்க ராசிநாதன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை. என்ன பிரம்மாண்டமான ஆசையை வளர்ப்பார். பிரம்மாண்டமான ஒரு வீடு, பெரிய வீடு வாங்கணுங்கிற எண்ணம், இடத்தை வாங்க வைப்பார், நிலத்தை வாங்க வைப்பார், வண்டி வாகனங்களை மாற்ற வைப்பார் அல்லது புதிய வண்டி வாகனங்களை வாங்க வைப்பார். ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. என்ன இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். எப்படி இருந்தாலும் அது சர்ப்ப கிரகம் அல்லவா, அது 4ஆம் இடத்தில் இருக்கும்போது சில சமயங்களில் அந்த உயிர் காரகத்துவம், 4ஆம் இடத்தினுடைய உயிர் காரகத்துவமான தாயினுடைய உடல்நலத்தை சின்னது கெடுக்கக்கூடிய அமைப்பு. தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியன் என்னதான் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் நீச்சமாகிறார், வலு குறைகிறார். அப்போ தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படாமல் அவர்களை நல்ல பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக குழந்தைகள் தான் ஆசைப்பட்ட கல்வி முறையை படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லா இருக்கு. அதே சமயத்தில் இப்போ குரு பகவான் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக குழந்தை அப்படிங்கிற ஸ்தானம் அந்த அமைப்பை பெறக்கூடிய
தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா வக்ரம் அப்படின்னு என்ன, குரு வக்ரம் ஆகக்கூடாது தான், ஆனால் 6ஆம் இடத்திலிருந்து வக்ரமாகிறார். அப்போது இயல்புக்கு மாறிய இதுவரைக்கு தன்னுடைய குழந்தை செல்வத்தை தராமல் இருந்த அந்த குரு பகவான் இப்போ கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா அப்படின்னா அதுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமே. ஆனால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண தடை இல்லை. ஏன்னா சுக்கிரன் 11ல் தான் இருக்கார். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 12ஆம் இடத்துல அமருது. குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கிறார்கள். அப்போ என்ன, ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நல்லதாக போகிறது. சுக்கிரன் 12ல் வந்தார். சுப காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகள், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் நல்லா இருக்கு. குரு 12ஆம் இடத்தை பார்க்குற 12ஆம் இடம் நல்ல ஒரு வலுவாக இருக்கக்கூடிய தன்மையில் என்ன ஆகும், உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒரு வேலை இல்லை, இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கல. அதாவது எங்கள் ஊர் சைடு, எங்கள் ஊர் பக்கத்திலேயே நான் பார்த்துட்டு இருக்கேன், நிச்சயமாக கிடைக்காது. அதே நீங்கள் அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்ட், வெளிநாடு இப்படி அப்ளை பண்ணி பாருங்கள், இம்மிடியேட்டாக உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு அமைப்புகளை அது அப்படி வெளிநாட்டில் போக வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இதே ஒரு அமைப்பில் இருக்கும்போது குரு 12ல் இருந்தாலோ அல்லது 12ஆம் இடத்தை பார்த்தாலோ அல்லது 8ஆம் இடத்தை பார்த்தாலோ வெளிநாட்டு அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கு. தனுசு ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. குரு 8ஆம் இடத்தை பார்ப்பார், அல்லது 12ஆம் இடத்தை பார்ப்பார், அல்லது குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார், தனது 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ நிச்சயமாக இந்த அமைப்புள்ள இந்த தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாட்டில் நிச்சயமாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிநாதன் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், எதிரி தொல்லைகள், கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் அத்தனையும் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் இப்படி இருக்கு, நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கலை, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.